ஹலோ ஹீரோ, நீங்கள் நம்ம பார்க்க போகிற மாமா வந்து போன்லெஸ் நெக்ரோமன்சர் சாப்டர் 55. சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்துட்டு ஃப்ளேம் ட்ராகனை யூஸ் பண்ணி ட்ரூ ஹெவன்லி பிளட் டிமானிக் ஸ்வாடை பார்க்கலாம். ஸ்வாடோட புது பவர் என்ன, புது எபிலிட்டிஸ் என்னன்னா ரியாக்ஷன் ஸ்பீடு இருந்துட்டு 15%, அப்புறம் அட்டாக் ஸ்பீடு இருந்துட்டு 15%, அப்புறம் இதோட பவர் இருந்துட்டு ட்ரூ ஹெவன்லி பிளட் டிமானிக் ஸ்வாடால் கொல்லும் போது அந்த ஆப்பனோட்டோட ரத்தத்தை அப்சர்வ் பண்ணி அது மூலமாக ஓவரால் எபிலிட்டிஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பிளட்டை அப்சர்வ் பண்ணுறதுனால ரேண்டம் ஸ்கில்லையும் ஸ்வாடில் ஆட் பண்ணிக்க முடியும். அதுவும் ஸ்வாடால் பிளட்டை அப்சர்வ் பண்ணி 3 ஸ்கில்ல ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு கூல் டவுன் டைம் தவிர வேறு எந்த காஸ்ட்டும் கிடையாது. இதெல்லாம் பார்த்த ஹீரோன்ட்டு நினைக்கிறேன், ஸ்வாடில் என்ன ஸ்கில் ஆட் பண்ணிக்கலாமா, அப்புறம் அதுக்கு கூல் டவுன் டைம் தவிர வேறு எந்த காஸ்ட்டும் கிடையாதா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஜாக் பாட்டியே எனக்கு கிடச்சதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷமாக இருக்க. அடுத்த சீனில் ஹீரோன்ட்டு 13th ஃப்ளோருக்கு போயிடுறான். ட்ரையலோட சப்செட் இருந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் பேட்டில், அப்புறம் ட்ரையலோட டைமிங் இருந்துட்டு 14 days, அப்புறம் ட்ரையலை கம்ப்ளீட் பண்ணதுக்கான கண்டிஷன் இருந்துட்டு டீமோட கோஆப்ரேட் பண்ணி வேம்பயர் கவுண்ட்டை கொல்லணும் அப்படி. அப்புறம் ட்ரையலோட ஃபெயில்டு கண்டிஷன் வந்துட்டு எல்லா டீம் மெம்பர்ஸும் செத்துட்டாங்களா, இல்லைனா டைம் அவுட் ஆச்சுன்னா பெனால்ட்டியாக டெத். அப்புறம் ட்ரையலை பாஸ் பண்ணால் ரிவார்டாக ரேண்டம் ஸ்கில் புக் தரப்படுது. அப்போ இதெல்லாம் பார்த்த ஹீரோ வந்துட்டு என்ன டீம் ட்ரையல் போது எனக்கு வந்து ஒரு நல்ல மெமரிஸே கிடையாது அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். ஆனால் இந்த ரேண்டம் புக் ஸ்கில்லை பற்றி கேட்கும் போதே நல்லா இருக்கு. இது ஒரு A+ ரேங்க் வேற. அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன்ட்டு வருது. அப்போது அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் போட்டிருக்கேன்னா 13th ஃப்ளோரோட ட்ரையல் மேப் வந்துட்டு ரிவீல் பண்ணப்படுது. அந்த மேப்பில் சிட்டி எங்கே இருக்குது, அப்புறம் அந்த ப்ரீஸ்ட்டுங்க எங்கே இருக்காங்க, அப்புறம் வேம்பயர் கவுண்ட் எங்கே இருக்காங்கன்ட்டு மார்க் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் டீமும் அசைன் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு போர்ட்டர்லேருந்து முதல்ல வர்றான். அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், ப்ரீஸ்ட்டுங்க வேறு ரெஸ்கியூ பண்ணோம் போலியே, ஏன் ப்ரீஸ்ட்டோட ஹெல்ப் இல்லாமல் டேரெக்டாக சிட்டிக்குள்ளே போய் எல்லா வேம்பயர்ஸையும் கொல்ல முடியாதா என்ன. இப்போ என்கிட்ட ஒரு என்டையர் சிட்டியை அழிக்கிற அளவுக்கு என்கிட்ட எபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன்ட்டு வருது, டீமை அசைன் பண்ணுறதுலன்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. போர்ட்டல் உள்ளேருந்து ஒருத்தன் வெளியே வர்றான். அப்போ வந்துட்டு சொல்கிறான், ச்சே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், ஏன் இந்த சிஸ்டம் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்ட்டு பார்த்தா இது டீம் ட்ரையலாக இருக்குது. இவனோட நிக்நேம் இருந்துட்டு டர்காஸ்கி. அப்புறம் உனத்து வந்துட்டு போர்ட்டல் உள்ள வந்துட்டு வெளியே வரான். அப்போ வந்துட்டு சொல்கிறான், ஓ ஹலோ, உங்களை எல்லாரும் பார்த்தது சந்தோஷம் அப்படின்றான். இவனோட நிக்நேம் வந்துட்டு லெஜெண்டரி நிஞ்சா. அப்புறம் இன்னொருத்தர் வந்துட்டு போர்ட்டல் உள்ள வந்துட்டு வெளியே வராரு, அவரும் உங்களை பார்த்ததுல இருந்துட்டு சந்தோஷம்ன்றாரு. அப்புறம் இவரோட நிக்நேம் வந்துட்டு கிளாக் டவர் விசார்ட். இப்போ இவங்க நேம்ஸ் எல்லாம் பார்த்து ஹீரோன்ற நினைக்கிறான், இவங்கெல்லாம் ஹை ரேங்கிங்கில் இருக்க சேலஞ்சர்ஸ். நான் அந்த ஜாப்பனீஸ் மேன் வந்துட்டு ஹை ரேங்கிங் போர்டில் பார்த்துருக்கேன். அப்போ அந்த கிளாக் டவர் விசார்டு இருந்துட்டு இந்த இடத்துல பிளேட் ஸ்மெல் இருந்துட்டு அடிக்குது, இதுதான் வேம்பயர்ஸோட சாப்பிட்ற இடமா இருக்கணும். அப்போ இவர் பேசுறதெல்லாம் வந்துட்டு ஒரு வேம்பயர் வந்துட்டு மேலே தொங்கிட்டு பார்த்துட்ருக்கு. அப்போது அந்த மேலே தொங்கிட்டு இருந்து பார்த்து இந்த வேம்பயரும் அப்புறம் இன்னொன்று ஒரு வேம்பயரும் திடீர்னு கிளாக் டவர் விசார்டு பின்னாடி வந்துடுது. அப்போ அந்த தொங்கிட்டு இருக்க வேம்பயர்ன்ட்டு சொல்லுது, கரைட். அது அப்போ சிரிச்சுட்டே, நம்மளுக்கு சாப்பாடு வந்துட்டு தேடி நம்ம தட்டிக்கே வந்திருக்கு, சாப்பாடுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு போக அந்த டக்காஷி வந்துட்டு அந்த மேலே தொங்கிட்டு இருக்க வேம்பயரை பிடிச்சிட்றான். அப்போ அந்த லெஜெண்டரி நிஞ்சா வந்துட்டு அந்த இன்னொன்று ஒரு வேம்பயரை பிடிச்சி அந்த 2 பேரும் அந்த 2 வேம்பயர்ஸை சாவடிச்சிட்றாங்க. அப்போது இந்த லெஜெண்டரி நிஞ்சா வந்துட்டு டக்காஷிக்கு பார்த்து பேசுகிறான், நீங்கள் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் அந்த ரஷ்யாவோட நம்பர் 1 கீழே இருந்து தானே வந்திருக்கீங்க. அதுக்கு டக்காஸ்கி வந்துட்டு அதை நான் மறைக்கணுன்ற நினைக்கல, ஆமாம் நான் தான் ஹெட் ஆஃப் த கார்பிடியம் கில்ட், ஆண்ட்ரே டாசஸ்கி. அப்போது அந்த லெஜெண்டரி நிஞ்சா வந்துட்டு நானும் அதான் நினச்சேன், அப்புறம் நான் ஒரு எஸ்ராங் ஹண்டர், நான் ஜாப்பனீஸ் ஹண்டர் அசோசியேஷன்லேருந்து வந்திருக்கேன், அப்புறம் என் பேர் மிச்சிமோட்டோ சாச்சியோ. அதுக்கு டகாஸ்கி வந்துட்டு, நீ என்னோட ஃபேமஸாக இருக்கியே, அதுவும் நீ ஜப்பானோட எஸ்ராங் ஹண்டர் வேறு. அதுக்கு லெஜெண்டரி நிஞ்சா வந்துட்டு, ஆமாம் ஆனால் நீங்கள் என்ன சச்சியோன்னு மட்டும் கூப்பிடுங்க. சரி, எனிவே நீங்கள் எல்லோரும் சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா, ஏன்னா வேம்பயர்ஸ் வந்துட்டு அவங்க கூட்டில் இருக்க ஒருத்தவங்க வந்துட்டு செத்து போனதை சென்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க சீக்கிரமாக எங்கள் குரூப்பாக வந்துடுவாங்க. அதுக்கு கிளாக் டவரில் விசார்டு இருந்துட்டு, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, நான் ஆல்ரெடி பேரியர் செட்டப் பண்ணிட்டேன், அவங்களால கிட்ட கூட வர முடியாது. அப்போ லெஜெண்டரி நிஞ்சான்ட்டு நினைக்கிறான், கிளாக் டவர் விசார்டான்ட்டு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆளுன்ட்டு நிரூபிக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு, நீங்கள் அப்படின்னு கேட்க, அது கிளாக் டவர் விசார்டான்ட்டு, நானா டேவிட் டெய்லர், ஜஸ்ட் நான் ஒரு ஹம்பிளான விசார்டு, கிளாக் டவர்லேருந்து வந்திருக்கேன். அப்போது லெஜெண்டரி நிஞ்சா வந்துட்டு, வேர்ல்டுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மேஜிக் டவர்லேருந்தா வரீங்க நீங்கள். இப்போ டகாஸ்கி இருந்துட்டு, நீங்கள் ஒரு கிரேட்டு விசார்டாச்சே, நீங்கள் கூட ரிட்டையர் ஆகிட்டீங்கல்ல, ஆனால் அன்லக்கியாக நீங்கள் வந்து டவருக்குள்ளே வந்துட்டுருக்கீங்க. அதுக்கு கிளாக் டவர் விசார்டுன்ட்டு சொல்கிறாரு, எனக்கு இந்த வயசுல இதெல்லாம் செய்கிறது எனக்கு அதிர்ஷ்டம்தான், ஒரு விசார்டுக்கு
இந்த மாதிரி டவர் மாதிரியான விஷயத்த ரிசர்ச் பண்ணுறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இப்போது அந்த 3 பேர் வந்துட்டு ஹீரோவை திரும்பி பார்க்குறாங்க. இப்போ ஹீரோ அவனை பற்றி சொல்கிறான். என் பேர் ஆன்சன் கியோன், நான் கொரியாவிலேருந்து வரேன், நான் ஒரு சீராங் கண்டர். அப்போது கிளாக்டார் விசாரன்ட்டு வேம்பைர்ஸ் பற்றி சொல்கிறாரு. நான் அட்மின் கிட்ட இருந்த 13th ஃப்ளோர் ட்ரையல் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இவன் ஒரு வீக்கான வேம்பையரால் கூட ஒரு சீராங் கண்டரை பீட் பண்ண முடியும். அப்புறம் வேம்பையர் கவுண்ட்டுக்கிட்ட எஸ்ராங் கண்டர்ஸ் அளவுக்கு ஹையஸ்ட் எபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. அப்புறம் அவங்ககிட்ட ரீஜென்ரேஷன் எபிலிட்டி கூட இருக்குது. அதனால் அவனை கொல்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் நம்ம மறைஞ்சிருக்க ப்ரீஸ்டிங்களை காப்பாற்றி அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டு இந்த வேம்பையர் கவுண்ட்டை டிஃபீட் பண்ணலாம். இப்போது டகாஸ்கி இருந்துட்டு சிட்டி ஃபுல்லாக வேம்பையர்ஸாக இருக்குது, நம்ம எப்படி உள்ளே போகிறது அப்படின்னு கேட்க, அதுக்கு கிளாக் டவர் விசாரன்ட்டு நம்ம வெறும்னே உள்ளே போகிறது டேஞ்சரஸ். அப்போ லெஜெண்டரிஸ் வந்துட்டு நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக தான், இதுக்கு வந்துட்டு ரொம்பவே எனர்ஜி எடுத்துருக்கோம். அப்போது கிளாக் டவர் விசாரன்ட்டு சொல்கிறாரு, ஐயோ நீ ஒரு ஃபஸ்ட்டு வந்து உன்னோட ஸ்டெல்த் ஸ்கில் யூஸ் பண்ணி ஒரு சின்ன வேம்பையர் குரூப்பை கேதர் பண்ணு. அப்புறம் நான் வந்து இதே மாதிரி ஒரு பேரியர் செட்டப் பண்ணி நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மறைஞ்சிட்டு அவங்கள அட்டாக் பண்ணுவோம். அதுக்கு லெஜெண்டரி நிஞ்சா வந்துட்டு ஒத்துக்கிறான். அப்போ கிளாக் டவர் விசாரன்ட்டு அப்படின்னா சரி, நம்ம இப்படியே ஃபாஸ்ட்டாக பண்ணோன்னா இந்த 13th ஃப்ளோர் ட்ரையல் வந்துட்டு 10 நாளே முடிச்சிருவோம். இதெல்லாம் கேட்டு ஹீரோன்ட்டு நினைக்கிறான். இல்லை, இந்த மாதிரி நம்ம ஸ்லோவாக பண்ணோன்னா நம்மளுக்கு அடிஷ்னல் ரிவார்டு வந்துட்டு கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த 3 பேர்கிட்ட வரான். அப்போ ஹீரோன்ட்ட சொல்கிறான், நீங்கள் எல்லோரும் ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க, இந்த ட்ரையலை க்ரியேட் பண்ணதுக்கான எஃபெக்டிவான மெத்தட் இது கிடையாது. அப்போது கிளாக் டவர் விசாரன்ட்டு இந்த மெத்தடுன்ட்டு எஃபெக்டிவாக இல்லைனா உங்ககிட்ட எதனா பெட்டரான மெத்தட் இருக்கா? ஹீரோன்ட்டு கண்டிப்பாக இருக்குது, இந்த மெத்தடுன்ட்டு ஒரு மோஸ்ட் எஃபெக்டிவான மெத்தட். ஓ அப்படின்னா என்ன மெத்தடுன்னு சொல்லு. ஓ டகாஸ்கி இருந்துட்டு எனக்கும் க்யூரியஸாக இருக்கு, நீ சொல்கிறது ஒரு மோஸ்ட் எஃபெக்டிவான மெத்தடாக இருந்தால் அதை வந்துட்டு எல்லாரும் ஒத்துப்பாங்க. இப்போ ஹீரோன்னுட்டு நேருக்கு நேர் அப்படின்றான். இப்போ லெஜெண்டரி நின்சா இருந்துட்டு என்ன சொல்கிற? அப்போது கிளாக் டவர் விசாரன்ட்டு என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல. அப்போ ஹீரோ வந்துட்டு அவனோட ஸ்வாட் எடுத்துகிட்டு பின்னாடி இருக்க சேவரியை கட் பண்ணிவிட்டு ஒரு தட்டை அந்த சேவர் இருந்துட்டு கீழே விழுந்துடுது. பின்னாடி பார்த்தா ஏகப்பட்ட வேம்பையர்ஸ். இப்போ ஹீரோன்ட்டு நான் சொன்னதே நேருக்கு நேர் சண்டை போட்டு எல்லா வேம்பையர்ஸையும் கொண்டு இந்த ட்ரையலை கம்ப்ளீட் பண்ணலாம். அப்போ அந்த வேம்பையர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஹியூமன்ஸ் எல்லாம் எங்கேருந்து வந்தாங்க? இப்போது பரவாயில்ல, எங்கேருந்து வந்தா என்ன, அதை பற்றிலாம் கேர் பண்ணாம இப்போ என் சாப்பாடை போய் என்ஜாய் பண்ண போகிறேன். அந்த வேம்பையர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக வருது. அப்போ இந்த 3 பேரும் வந்துட்டு ஹீரோ பார்த்து, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சா, உனக்கு என்ன சாகணும்னு ஆசையா? இப்போ ஹீரோ வந்துட்டு நேருக்கு நேர் சண்டை ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஃபைட் பண்ண போயிட. இப்போது இவங்க 3 பேர் ஒரு 3 வேம்பையர்ஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணுறதுக்காக வர. அப்படி அந்த வேம்பையர் வந்துட்டு அட்டாக் பண்ண போகும்போது அவங்க 3 பேர் வந்துட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. அப்போது அந்த வேம்பையர் இருந்துட்டு என்ன அவங்க மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா, அது கூட இருந்த வேம்பையர் இருந்துட்டு கேர்ஃபுல்லாக ஹியூமன்ஸ் வந்துட்டு மேஜிக் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ டகாஸ்கி இருந்துட்டு நீங்கள் தான் பண்ணதா அப்படின்ட்டு கிளாக் டவர் விசார்ட் பாட்ட கேட்க, இப்போது கிளாக் டவர் விசார்டுன்ட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு குரூப்பை ரொம்ப நேரத்துக்கு மறைய வைக்கிறது வந்துட்டு ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளாக் டவர் விசார்டுன்ட்டு நினைக்கிறாரு. இந்த ஹான்சோன் யூன் மாதிரியான சேலஞ்சஸ் வந்துட்டு எப்போவுமே இந்த மாதிரி டீம் ட்ரையலில் அந்த டீமோட ஒர்க் வந்துட்டு ஸ்பாயில் பண்ணுறானுங்க, எனக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவருன்ட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்ருக்க. இப்போ கிளாக் டவர் விசாரன்ட்டு சொல்கிறாரு, ஆன்சர் நியூனை இங்கே விட்டுட்டு நம்ம இப்போ பிங் வாங்கிடுவோம், அதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது வேம்பையர்ஸ் எல்லாம் வந்துட்டு பிளட்டை கண்ட்ரோல் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ணதுக்காக பார்க்க, அப்போது இதெல்லாம் பார்த்து ஹீரோன்ட்டு சொல்கிறான், என்கிட்ட இருக்கிற மாதிரியான த்ரூ சீக்கர் ஆஃப் த பிளட் மாதிரி உங்ககிட்டயும் பிளட் மேனிப்புலேஷன் எபிலிட்டி உங்ககிட்ட டிஃபால்ட்டாகவே இருக்கா? அப்போது அந்த வேம்பையர்ஸ் எல்லாம் வந்துட்டு சூஃபியான ஹியூமன் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பிளட் கண்ட்ரோல் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ண பார்க்க, அப்போது அந்த லெஜெண்டரி நிஞ்சா வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு நினைக்கிறான், இவன் வந்துட்டு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவர் வந்துட்டு ரொம்பவே ஷாக்காக பார்க்குறான். அப்போ அவர் வந்துட்டு சொல்கிறான், எல்லாரும் அங்கே பாருங்க அப்படின்றான். இப்போ ஹீரோ வந்துட்டு டூத் சீக்கர் ஆஃப் த பிளட் ஆக்டிவேட் பண்ணி ஹீரோவை அட்டாக் பண்ண அனுப்பிச்சு அந்த பிளட்டை ஹீரோ கண்ட்ரோல் பண்ண. அப்போ இதெல்லாம் பார்த்த வேம்பையர்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன பிளட் மேனிப்புலேஷனா, ஆனால் அவன் நம்மளில் ஒருத்தன் இல்லையே, அப்புறம் எப்படி இவனை அதை யூஸ் பண்ண முடியுது? அந்த பிளட் மேனிப்புலேஷன் எபிலிட்டி இருந்துட்டு நம்மளதோட ஸ்ட்ராங்கரா? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்போது ஹீரோ வந்துட்டு பிளட்டை கண்ட்ரோல் பண்ணி வேம்பையர்ஸ் எல்லாம் சாவடிச்சிடுறான். அப்போ அந்த வேம்பையர்ஸ் எல்லாம் வந்துட்டு இவன் ஒரு மான்ஸ்டர், நம்ம கவுண்டை கூப்பிடணும். இப்போ ஹீரோ வந்துட்டு திருப்பியும் பிளட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இதெல்லாம் பார்த்துட்ருக்க கிளாக் டவர் விசாரன்ட்டு நினைக்கிறாரு, இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான எனிமீஸை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு பிளான் போட்டு மூவ் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி காட்டு மாரியான மெத்தடுன்ட்டு ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. இல்லைனா நான் இவ்வளோ நாள் வீக்காக இருந்தேனா? இவர் இப்படி ஷாக்காக பார்க்குறதோட இந்த சாப்டர்ன்ட்டு முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you next video guys.